ஜமியாவுக்கு வந்தால் ஜமியாவில் சனம் நிறைஞ்சி தொம்மீனில் ரேஷன் கடையிலையும் சனம் நிறைஞ்சி எல்லா பக்கமும் சனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். சில முக்கியமான தகவல்கள், ஒவ்வொரு தகவல்களாக பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இலங்கை தூதரகம் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள், குறிப்பாக அரபு நாடு வாழ் தொழிலாளர்களுக்கு மிக முக்கியமான தகவல்கள் விடுத்திருக்கிறாங்க. அதில் இலங்கை தூதரகங்களில் பார்த்திங்கன்னா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய குவைத், பஹ்ரைன், கத்தார், ஒமான், சவுதி, குவைத், ஒமான், இந்த அனைத்து தூதரகங்கள்லையுமே இருந்து உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மிக முக்கியமான தகவல், 7 நாட்களுக்கு விமான நிலையம் மூடப்படும், விமான பயணங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஏர்வைஸ். இது சம்பந்தமான தகவலையும் பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா தூதரகத்தினுடைய இலங்கை தூதரகத்தினுடைய அறிக்கை ஒன்று இருக்குது. குவைத் இலங்கை தூதரகத்தினுடைய அந்த தகவலை வாசிக்கிறேன்னு பாருங்கள். குவைத்தில் வசிக்கும் அனைத்து இலங்கை பிரஜைகளும் தூதரகம் விடுக்கும் முக்கிய அறிவிப்பு. பிரஜைகளுக்கும் முக்கிய அறிவிப்பு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் பதட்டமான சூழ்நிலையை முன்னிட்டு குவைத் அரசு, குவைத் தொல்துறை அமைச்சகம் மற்றும் சிவில் பாதுகாப்புத்துறை வெளியிடும் அறிவுறுத்தல்கள் மற்றும் எச்சரிக்கைகள் குறித்து கவனம் செலுத்த பாதுகாப்பாக இருக்குமாறு குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகம் அனைத்து இலங்கை பிரஜைகளிடமும் கேட்டுக்கொள்கின்றது. அவசியமற்ற பயணங்களை தவிர்ப்பதுடன் தங்களது கைபேசிகளை எப்போதும் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் அறிவித்துள்ளார்கள். உங்கள் ஃபோன் எனி டைம் சார்ஜில் வச்சுக்கோங்க. பவர் பேங்க் ஒன்று இருந்து அதையும் சார்ஜில் போட்டு வச்சுக்கோங்க எனி டைம். சம்டைம் கரண்ட் இல்லாமல் போகலாம், ஏதாவது ஷாலா. அவசர நிலைமைகளில் கீழ்கண்ட தொலைபேசி எண்கள் மூலம் குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் முதல் கட்ட இலக்கமாக பார்த்தீங்கன்னா குவைத்துடைய கோட் நம்பர் +965, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சில நேரங்களில் வாட்ஸ்அப் நீங்கள் ஆக்டிவ் பண்ண முடியாமல் போகலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 2 இருக்குது. ஆனால் வாட்ஸ்அப் ஆக்டிவ் பண்ண முடியாமல் போகலாம். உங்களுக்கு சில நேரங்களில் இலங்கை நீங்கள் தொலைபேசி இலக்கம் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து +965 அடிச்சுட்டு தான் அதுக்கு பிறகு அந்த நார்மல் நம்பர் அடிக்க வரும். வாட்ஸ்அப் ஆக்டிவ் பண்ண, அப்போ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 65845646. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் இருக்குது, 66503544. இந்த நம்பர் எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கும், மாய் செமஸ்டர் நம்பர். அது ரெண்டும் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி நார்மல் லேண்ட்லைன் நம்பரும் இருக்குது, 25354611 நேரடி தொலைபேசி இலக்கம். மேலும் அவசர நிலைமைகளில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் SLBFE உடன் கீழ்கண்ட எண்கள் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப் செயலிகளுக்காக +94 7198022822. அதே மாதிரி இலங்கையில் இருக்கிறவங்க பேசுகிறதுக்காக 1989 என்ற அவசர இலக்கம், எமர்ஜென்சி நம்பரையும் கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. உறுதிப்படுத்தப்படாத மற்றும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை சமூக ஊடகங்கள் வழியாக பரப்புவதிலிருந்து விலகுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இதில் முதலாவது நான் சொல்லிக்கொள்கிறது என்னென்னா, அன்பார்ந்த உறவுகளை, நிறைய பேர் வந்து இந்தா பாருங்கள், நம்ம பில்டிங்கு முன்னாடி வெடிச்சிருக்குது, விழுந்துருக்குது, இந்தா விழுந்து கிடக்குது பாருங்கள், இதுதான் எங்கள் பில்டிங்கு முன்னாடி விழுந்தது அப்படின்ற மாதிரி நிறைய உறவுகள் வந்து வீடியோக்கள் போட்டிருந்தீங்க. தயவு செய்து பக்கத்தில் போகாதீங்க, வீடியோ போடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் வீடியோ போடாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே சில நேரங்கள் அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகலாம். ஒருவேளை சிலது வந்து செயலிழந்து விழுந்தது பிறகு மீண்டும் செயல் பெறலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் தயவு செய்து வீடியோ காட்சிகள், அதே மாதிரி வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது, இங்கே பாருங்கள் மேலே அந்த எங்கள் பக்கத்து வீட்டில் தான் விழுது, பக்கத்து ரோட்டில் தான் விழுது, இந்த எங்கள் பக்கத்து தெருவில் தான் விழுது, இந்த பில்டிங்க்கு அடுத்த பில்டிங் தான் விழுது அப்படின்றத கூட நீங்கள் வீடியோ காட்சி எடுத்துக்கிட்டு நிற்காதீங்க அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய சூழலில் நிலவி வரும் இந்த பதற்றமான நிலைமை, இதை வந்து கருத்தில் கொண்டு விமான நிலையங்கள், குறிப்பாக குவைத்துடைய விமான நிலையம் டெர்மினல் 1 வந்து பார்த்திங்கன்னா மேற்கூரை
பகுதி வந்து ஃபுல்லாகவே சேதம் அடைஞ்சிருக்குது. சின்ன சின்ன காயங்களோட தொழிலாளர்கள் தப்பினதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலதிகமான எந்த தகவலும் இப்போதைக்கு உத்தியோகபூர்வமாக வெளியாகலை. தற்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா மத்திய கிழக்கு பதட்டம் காரணமாக கத்தார் ஏர்வேஸ் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. கத்தார் ஏர்வேஸ் அடுத்த 7 நாட்களுக்கு பயணத்தை திரும்ப பெற அனுமதி வழங்கியுள்ளது. விமானங்கள் இன்னும் நிறுத்தம். தோஹா தேசிய விமான சேவை நிறுவனமான கத்தார் ஏர்வேஸ் தனது புதிய அறிவிப்பில் பயணிகள் அடுத்த 7 நாட்களுக்குள் தங்களது விமானங்களை ரத்து செய்து பணத்தை திரும்ப பெறவோ அல்லது மாற்றிக்கொள்ளவோ முடியும் என்று தெரிவித்துள்ளது. எங்கள் பயணிகளும் ஊழியர்களும் பாதுகாப்பும் நலனும் எங்களின் மிக உயர்ந்த முன்னுரிமையாகும். பயணிகள் அடுத்த 7 நாட்களுக்கு தங்களது விமானங்களை ரத்து செய்து பணத்தை பெறவோ அல்லது மாற்றிக்கொள்ளவோ முடியும். மேலும் தகவல்கள் கிடைக்கும் போது தொடர்ந்து புதுப்பிப்புகளை வழங்குவோம் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் கத்தார் வான்வெளி உள்ளதனால் இன்றைய தினம் UTC நேரப்படி நள்ளிரவு தோஹா நேரப்படி அதிகாலை 3 மணி வரை தோஹாவிற்கு செல்லும் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கும் என கத்தார் ஏர்வேஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளது. வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டவுடன் இயல்பான சேவைகளை விரைவில் மீட்டெடுக்க அரசு மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. சேவைகள் மீண்டும் தொடங்கியதும் தாமதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் பயணிகள் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது கத்தார் ஏர்வேஸ் மொபைல் செயலி மூலம் சமீபத்திய விமான தகவல்களை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஹமாத் சர்வதேச விமான நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உதவ கூடுதல் தரை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் தெரிவித்துள்ளார்கள். இந்த தகவலை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க கட்டார் ஏர்வேஸ். அதே போல் பார்த்திங்கன்னா தற்போதைய சூழலில் குவைத்துடைய அதிகாரிகளும் சம்மந்தப்பட்ட விடயங்களை வந்து கையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள்லேருந்து எடுத்து போடுறேன். அதே மாதிரி ஒஃபிஷியல் சோர்ஸ் அதுகளையும் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ இந்தா பாருங்கள் விழுந்திருக்குது, இந்தா பாருங்கள் விழுது, இந்தா பாருங்கள் அடி நடக்குது அப்படின்றத வந்து நாம் நேரடி காட்சிகளாக வீடியோ எடுத்து உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் போடாதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க இந்த விடயங்கள். ஏன்னா இது ஒரு வேளை மக்களை பதட்ட நிலைமைக்கு உட்படுத்தக்கூடியதாக அல்லது நாட்டினுடைய அமைதியை கெடுக்கக்கூடியதாக இந்த மாதிரியான செயல்திறன்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த நான் செய்தி போடுற நானும் வந்து என்னுடைய சேனல் வந்து ரிஜிஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாலும் உத்தியோகபூர்வ செய்திகளை மட்டும்தான் நான் போட முடியும். சில வீடியோ காட்சிகளை நான் ஆட் பண்ணாத காரணம் அதுதான். ஏன்னா சில வீடியோ காட்சிகளை அட்டாச் பண்ணும்போது அது வந்து இந்த நாட்டுடைய பாதுகாப்பு நலனுக்கு எதிராக இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கைது நடவடிக்கைகள் ஏற்படலாம். இந்த மாதிரி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் விடிய நானும் என்னால் முடிஞ்ச தகவல்களை திரட்டி நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ண பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. அனைவரும் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கணும். அதே போல் இலங்கை மட்டுமல்லாது மற்ற அனைத்து தூதரகங்கள்லையும் இதே ஏற்பாடுகள் தான். இந்தியன் எம்பசி கூட அவங்களுடைய செயல்பாடுகளை சரியான முறையில் முன்னெடுத்து வராங்க. குறிப்பாக இந்திய சகோதரர்கள் நீங்களும் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்திய தூதரகமும் பார்த்திங்கன்னா அனைத்து தகவல்களையும் வந்து உத்தியோகபூர்வமான தகவல்களையும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் டிஸ்க் நம்பரை கொடுத்துருக்குறாங்க இந்தியர்களுக்கு. 65 குவைத்துடைய கோட் இலக்கத்தை போட்டுக்கோங்க. 65501946 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இல்லை ஏதாவது தேவைப்பாடுகள் இருந்தாலும் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். இந்த நிலைமை அமைதியற்ற நிலைமை சரியான நிலைமைக்கு வரும் வரைக்கும் கவனமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் கூடிய விரைவில் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கட்டும் அப்படின்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணுவோம்.